எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி என்பர்களே, 2026 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களோடு மேலும் ஒரு சிறப்பு பதிவிலே உங்களோடு இணைகின்றேன். அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்புகள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். 2026ஆம் ஆண்டிலே இந்த சில நாட்கள் 6 சம்பவங்கள் நிகழ்ந்தே தீரும், ரகசியம் அறிவீர் என்பதுதான் தலைப்பு. சரி, அது என்ன ரகசியம்? ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கும் வரை அது ரகசியம்தான் நமக்கு. இப்போது இது மாபெரும் ரகசியமா? அப்படி ஒன்றும் அல்ல. ஆனால் அறிந்து வைத்துக் கொண்டால் சிக்கல் இல்லாமல் ஒரு வருடத்துல என்ன திட்டமிடலாம் என்பதை பற்றி புரிந்து நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. நிச்சயமாக 2026 முதலிலே சொல்ல வேண்டும் என்றால், உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கும் 2ஆம் இடத்திற்கும் அதிபதியான சனி பகவான் 3ஆம் இடத்துல வருடம் முழுக்க இருந்து உங்களுக்கு அற்புதங்களை நிச்சயமாக செய்வார். இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. 3ஆம் இடத்து சனி பகவான் ஒரு உயர்வை தருவதற்கான வாய்ப்பு 100க்கு 100% இருக்கும். சரி, இதில் என்ன ரகசியம்? ஒருவேளை உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே சனி பகவான் சுபர்கள் அல்லாது இருக்கிறார் என்றால், அப்போது சற்று சில விஷயங்களிலே கவனத்தோடும் நிதானத்தோடும் இருக்க வேண்டும். அவற்றை நான் அவ்வப்போது தரக்கூடிய பதிவுகளிலே உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். சனி பகவான் எப்படி உங்களுடைய ஜாதகத்திலே அவர் ஆட்சி பெற்று வக்ரம் பெற்று அஸ்தங்கதமாகி எப்படி இருந்தாலும் சரி, ஒரு நல்ல பலனையே அனுகூலமாக தருவார் என்பதுதான் மகிழ்ச்சி செய்தியாக உங்களுக்கு நான் சொல்வது. சனி பகவான் வக்கரகதி காலங்களிலே எப்படி செயல்படுவார்? சனி பகவான் எல்லா வருடத்தையும் போன்று 2026ஆம் ஆண்டிலும் வக்கர நிலை பெறுவார். அந்த வக்கர நிலை பெறுவது என்பது எப்போது என்றால், 2026 ஜூலை 27 துவங்கி டிசம்பர் 11 வரை வக்கரகதியிலே இருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 138 140 நாட்கள். இது இரண்டாவது ஒரு முக்கிய விஷயம். இதிலே இந்த ஜூலை வரை எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு நடக்கிறது என்று பொதுவிலே நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். தனிப்பட்ட ஜாதகத்தை தனியாக அலசி ஆராய்வது என்பது வேறு. உங்களுக்கு நீங்களே அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஜனவரி 1 துவங்கி இந்த ஜூலை 26 வரை தொழில் சார்ந்த விஷயம், கைப்பணம், உங்களுடைய கேரக்டர், புகழ் இவற்றிலே எப்படிப்பட்ட மாறுதல்கள் எல்லாம் ஏற்பட்டது என்பதை பார்த்தீர்கள் என்றால், அதை சீர்தூக்கி மேலும் ஒரு முறை ரிவைஸ் செய்து கொள்ளக்கூடிய அளவில் இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி இருக்கும், அல்லது ஒரு மாற்றத்தை நிகழ்த்தும். ஏதோ சுமாராக இருக்கிறது என்றால் இப்போது ஒரு சூப்பர் நிகழ்வாக மாற்றி காட்டும். இந்த வக்கரகதி காலமான ஜூலை 27 முதல் டிசம்பர் 11 வரை. இல்லை, நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கிறது என்றால் சற்று சீர்படக்கூடிய அமைப்பாக இருக்கும். மூன்றாவதாக பார்க்க வேண்டும் என்றால், சற்று கூடுதல் கவனத்தோடு எல்லா நிலைகளிலும் யாராக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்திலே மகர ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் எப்படி இருந்தாலும், சனி அஸ்தங்கதமாக இருக்கக்கூடிய நிலையில அப்போது முயற்சிகளிலே கவனம் தேவை, பேச்சிலே கவனம் தேவை, சகோதரர்களோடு சற்று உறவில ஒரு ஆப்டிமம் பாத், ஒரு இதுதான் சரி என்ற நிலை எடுக்க வேண்டும். அதாவது அகலாது அணுகாது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை பெற வேண்டும். அது எந்த நாள் என்றால், இது மூன்றாவது விஷயமாக சனி அஸ்தங்கதத்தை சொல்கின்றேன். மார்ச் 13 2026 வெள்ளிக்கிழமை முதல் ஏப்ரல் 22 2026 புதன்கிழமை வரை ஒரு 40 நாட்கள் சனி பகவான் அஸ்தங்கதமாகி விடுகிறார். இந்த அஸ்தங்கத நிலையில நமக்கு சனி பகவான் பவர்ஃபுல்லாக இருந்தால் வெற்றியோ தோல்வியோ வாழ்க்கைக்கு வளம் சேர்ப்பார். தோல்வியில் எப்படி வளம்? தேவையில்லாத விஷயத்திலே வெற்றி காண்பது அர்த்தம் ஆகாது. தேவையில்லாத விஷயத்திலே தோல்வியை பெறுவது என்பது சரிதான். தேவையான விஷயங்களிலே வெற்றியை தருவார். ஆகையினால்தான் நல்ல விஷயங்களை மட்டும் முயற்சி செய்யுங்கள். மகரத்திற்கு வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும். எதிர்பார்த்து ஒன்றை செய்யாதீர்கள். வெற்றி வேண்டும் என்று ஒரு விஷயத்திலே முனைந்து முனைப்போடு செயல்படுவதோடு
ஒரு விஷயத்தை வருவது வரட்டும், நாம் வெற்றியை பெறுவோம் என்று செயல்பட்டீர்கள் என்றால் நிச்சயமாக வெற்றியை தந்து விடுவார். இந்த அஸ்தங்கதமான 40 நாட்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்னவென்றால், பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று பேராசையை நம்பி ஏமாறக்கூடாது. உழைப்பிலிருந்து பின்வாங்கக்கூடாது. அதேபோல் காதலோ, உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலோ, கல்வி விஷயத்திலோ அஜாகிரதையாக இருந்து விடக்கூடாது. நல்ல ஒரு தீவிர ஆலோசனையை பெற்று எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும். அதேபோல் அயன சயன போகம், அதாவது பயண வழிகளிலே மிக எச்சரிக்கையும் கவனத்தோடும் இருக்க வேண்டும். இதுதான் 3வது விஷயமாக சனி பகவான் அஸ்தங்கதத்தை சொன்னேன். அதேபோல் மேலும் ஒரு முக்கிய பங்கு என்பது குரு பகவான் 6ஆம் இடத்துல இருப்பார். 6ஆம் இடத்து குரு பகவான் நிச்சயமாக ஏதேனும் ஒரு செலவுகளை தருவார். கடன் வாங்கி ஒரு விரிவாக்க செயலை தருவார். வெளியூர், வெளிநாடு, வெளி ஆட்கள் மூலமாக ஒரு நன்மையை தரக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆகையினால அந்த 12ஆம் இடம் ஏதோ ஒன்று செலவு, ஒரு கட்டமைப்பு. எந்த ஒரு செலவு செய்யாமல் ஒரு தொழிலையே அமைக்க முடியாது. ஒரு வேலை வேண்டுமென்றாலும் கூட நீங்கள் அல்லது உங்களுக்காக உங்களுடைய பெற்றோர் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் ஒரு பணம் செலவு செய்து கல்வியை கற்க உங்களை அனுப்பி இருந்தால் அல்லது அதற்காக செலவு செய்திருந்தால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். ஆகையினால மூலதன செலவு என்பது நிச்சயமாக ஆகும். அதனால் வருத்தப்பட தேவையில்லை. இந்த கடக ராசியில வருடம் துவங்கும் போது இருக்கக்கூடிய அந்த மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு ஜூன் 2, 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சி இருக்கும். இது சிம்ம ராசிக்கு அக்டோபர் 31 மாறிவிடுவார். ஆகையினால அதிசார குரு, இது ஒரு வகையில மகர ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைதான். குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்திற்கு அதிபதி. வேகமாக இருந்து அந்த குரு 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று மாறுவது என்பது கூட சிறப்பு தான். 8ஆம் இடத்திற்கு குரு பகவான் 12ஆம் அதிபதி செல்லும் போது வெற்றிக்கான வழி இருக்கும். குரு பெயர்ச்சிக்கு பின் ராசியின் மீது குருவின் பார்வை தெய்வ கடாட்சம் ஏற்படுத்தும். கல்வி, தொழில், வேலை இவற்றிலே வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும். கல்வி, திருமண வாய்ப்பு, திருமணத்திற்காக அல்லது திருமணத்தில் சிக்கல் இருந்தால் இப்போது தீரக்கூடிய வாய்ப்பை அதிகமாக தரும். வம்பு வழக்குகளிலே வெற்றி என்பது இருக்கும். குரு அஸ்தங்கதமாக இருக்கக்கூடிய சமயம் என்பது வரும். இதுதான் 5வது விஷயமாக நான் சொல்வது என்னவென்றால், குரு அஸ்தங்கதமாக இருக்கக்கூடிய நிலை என்பது 12 ஜூன் 2025 முதல் ஜூலை 9, 2025 வரை சற்றேற இந்த சமகாலத்துல சனி பகவானும் வக்கரகதியில இருப்பார். குரு அஸ்தங்கத நிலையில பணத்தை முதலீடு செய்வதோ அல்லது தங்கத்தை விற்பதோ இது போன்ற நிலைகள் ஏதேனும் முக்கிய முடிவுகளை எடுப்பதோ தவிர்ப்பது நல்லது. அதேபோல் பயணங்கள் அல்லது வெளியூரிலே சென்று செட்டில் ஆவது போன்ற விஷயங்களிலே ஈடுபடுவது போன்ற விஷயங்களை இந்த நாட்களிலே தவிர்ப்பது நல்லது. குரு வக்ரம் பெறக்கூடிய காலம் இப்படித்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தில குரு வக்ரமாக இருந்தால் இந்த வக்ரகதி காலத்திலே மிகப்பெரிய நற்பலன்களை பொதுவிலே தருகிறார். 2026ஆம் ஆண்டு வக்ர குருவாக 87 நாட்கள் இருப்பார். வருடம் துவங்கியதிலிருந்து வக்ரம் மார்ச் 11, 2026 வரை. அதன் பின்பு டிசம்பர் 13 வக்ரம் பெற துவங்குவார். வருடம் முடியும் வரை வக்ரகதியிலே இருப்பார். ஆகையினால் கிட்டத்தட்ட ஒரு 87 நாட்கள் வக்ரகதியிலே இருப்பார். உங்களுடைய சுய ஜாதகத்திலே வக்ரகதியில இருக்கிறார் என்றால் இப்போது தடைப்பட்ட பணம் வரும், சிறப்பு இருக்கும், இப்படி பல விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்பு. மேலும் ஒன்று சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ராகு 2ஆம் வீட்டிலே ஆகையினாலே தனம், பேங்க் பேலன்ஸ், கைப்பணம் இவற்றை உயர்த்துவதிலே மிக முக்கிய பங்காற்றுவார். இதில் முக்கியமாக என்னவென்றால் பேச்சு. நீங்கள் ஒரு விஷயத்தை தகவலாக சொல்ல வேண்டும் என்று நினைப்பீர்கள். அது சாதாரண பேச்சாக இருக்கலாம், குடும்பத்திற்குள் பேச்சாக இருக்கலாம், அல்லது ஒரு பப்ளிக் மீட்டிங் பொது அமைப்பிலே ஒரு பொதுக்கூட்ட பேச்சாக கூட இருக்கலாம். அதில் சொல்ல ஒன்று நினைப்பீர்கள், பேசும்போது அது வேறு ஒன்றாக வந்துவிடும். அதனால் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு கூட ஏற்பட்டுவிடும். ஆகையினால பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப நலனை பொறுத்தவரை வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சி எல்லாம் சிறப்பு தரும். ராகு இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும்போது 2ஆம் இடத்துல இருக்கிறார். பல், காது, மூக்கு, தொண்டை போன்ற விஷயங்கள் அல்லது தொற்று நோய், சாதாரண சளி, இருமல் போன்று பல நாட்கள் தொடர்ந்து இடையூறு தரக்கூடிய விஷயங்களிலே சென்று சிக்காமல் உடல் நலத்தை எப்படி சீர் செய்து வைத்துக் கொள்வது என்பதை பற்றிய அக்கறை வேண்டும். இதிலே அவ்வப்போது நான் தரக்கூடிய பதிவுகளிலே நுணுக்கமான கூடுதல் விரிவான விஷயங்களை தருவேன்.
அதனால்தான் அன்போடு எப்போதும் கேட்டுக்கொள்வது, தொடர்ந்து இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் ஆன் செய்து வைத்துக் கொள்ளும் போது நான் தரக்கூடிய பதிவுகள் உங்களை உடனடியாக வந்து சேரும். அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நன்றி.